ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம அல்ஜீப்ராவில் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஜீப்ராவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். அண்ட் யூஜிடிஆர்பி பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த 2 எக்ஸாம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சருங்கிற யூனிட்டில் உங்களுக்கு குரூப்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காமனாக நம்ம இந்த வீடியோ எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. எக்ஸாக்டாக என்ன டேட்டுன்னு நமக்கு சொல்லலைனாலும் 14லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னதுனால நம்ம அந்த டேட் தான் வந்துட்டு ஒரு மார்ஜின் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சிலபஸில் ஏதாச்சும் ஒரு டாபிக், இந்த டாபிக் நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது, இல்லை இப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல, ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து 10 யூனிட்ஸ்க்கும் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து யார் யாருக்கு என்னென்ன டாப்பிக்காக கொடுங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே கமெண்ட் வந்து நான் நோட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு கலெக்ஷனை தானே நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குரூப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டுறவங்க எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா எல்லோ குரூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ சிஎஸ்கே என்னன்னு சொல்லுவோம்? எல்லோ குரூப்புன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அல்ஜீப்ராவில் வந்துட்டு நம்ம குரூப்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நான் எம்டி செட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து ஜியில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? இப்போது ஜிங்கிற ஒரு நான் எம்டி செட் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம எப்போ குரூப்னு சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும். அது வந்து ஒரு 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்புன்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த பைனரி ஆப்ரேஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஸ்டார்னு டினோட் பண்ணுவோம். ஸ்டார்னா ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், ஓகேவா? நம்ம காமனாக என்ன சொல்லுவோம்? ஸ்டார்னு சொல்லுவோம். அந்த 4 ப்ராப்பர்ட்டி என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த 4 ப்ராப்பர்ட்டியை ஒரு நான் எம்டி செட் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி க்ளோஷர்னால் என்ன அப்படின்னா தமிழில் வந்து அடைப்பு விதி அல்லது அடைவு பண்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்போ ஏபிங்கிற 2 எலமெண்ட்டை வந்து நம்ம ஜியிலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ ஸ்டார் பியும் ஜியில் தான் இருக்கும். அதாவது ஸ்டார்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 1, 2ங்கிற 2 நம்பரை ஜியிலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டாருக்கு வந்து நான் வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டின்னு நான் இப்போ எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 1 + 2 வந்து எனக்கு ஜிக்குள்ளேயே கிடைக்கணும். அதாவது இதோட ஆன்சர் 3யும் வந்து எனக்கு ஜிக்குள்ளேயே கிடைச்சிது அப்படின்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசோஷியேட்டிவ்னால் என்னென்னா, இப்போது ஏபிசி அப்படின்னு 3 எலமெண்ட் வந்து நான் ஜியில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அதாவது நம்மளோட ரூல் படி ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். இங்கே ப்ளஸ் இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஏ கூட அகெயின் நம்ம அந்த பைனரி ஆப்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டை வந்து மாற்றிருக்காங்க. இங்கே வந்து பி கிராஸ் சிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஏ கிராஸ் பிக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சர் கூட நம்ம சியை நமக்கு கொடுத்துருக்க ஆப்ரேஷன் படி ப்ளஸ்ஸோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணுவோம். பண்ணினோன்னா இந்த 2 வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து
ஏ வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், பி 2ன்னு எடுத்துக்கிறேன், சி வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன? ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இப்போ நான் ஸ்டார் வந்துட்டு இங்கே வந்து நான் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏ என்ன? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இப்போது நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு செய்வோம். அப்போ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 என்ன வரும்? 6 வரும். அகெயின் இங்கே என்ன வரும்? 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு பேலன்ஸ் 3. இப்போ ஆன்சர் பார்த்தீங்களா? 1 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 6, 2 இன்ட்டு 3 ஆல்சோ 6. இப்போது நமக்கு அந்த ப்ராக்கெட் மாறி இருந்தால் கூட ஆன்சர் என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. இப்படி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்னா ஈன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் கூட நம்ம பைனரி ஆப்ரேஷன் செஞ்சோம் அப்படின்னா அகெயின் நமக்கு என்ன வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு எலமெண்ட் கூட நம்ம பைனரி ஆப்ரேஷன் படி ஐடென்டிட்டி எலமெண்ட் யூஸ் பண்ணமோ அந்த எலமெண்ட்டே அகெயின் நமக்கு கிடைக்கும். அதாவது இப்போது ஏ ஸ்டார் இ போட்டாலும் இ ஸ்டார் ஏ போட்டாலும் அகெயின் நமக்கு என்னவே கிடைக்கணும்? நம்ம எடுத்த எலமெண்ட் ஏவே கிடைக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது அடிஷன் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது 2 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் அகெயின் நமக்கு 2வே கிடைக்கும்? ஏன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஏ ஸ்டார் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ தானே நமக்கு கிடைக்கணும். அப்போது 2 கூட எதை சேர்த்தா நமக்கு எகெயின் வந்து ஏவே கிடைக்கும்? 0. அப்போது 0 + 2 ஈக்குவல் டு 2. இந்த 0ங்கிறது தான் என்ன? அடிஷனோட ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகேவா? எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி அடிஷனோட ஐடென்டிட்டி எலமெண்ட் என்னது? 0. ஏன்னா 0வை ஆட் பண்ணால் மட்டும்தான் அகெயின் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த நம்பரே கிடைக்கும். இப்போ இதுக்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனும் பார்க்கலாம். இப்போது ஏ ஈக்குவல் டு 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போது 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எகெயின் அந்த 2வை கிடைக்கும்? 1 கூட மல்டிப்ளை பண்ணால் தானே அதுவே கிடைக்கும். அப்போது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன வரும்? 1 வரும். ஏன்னா அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எகெயின் அந்த நம்பரே நமக்கு கிடைக்கும். ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இப்போ ஐடென்டிட்டினா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு கடைசி ப்ராப்பர்ட்டி இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் என்ன? அடிஷனை பொறுத்தளவுக்கு நம்ம மைனஸில் சொல்லுவோம். இப்போ 5ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட இன்வர்ஸ் எலமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? -5 சொல்லுவோம். 6 இருந்துச்சுன்னா -6. ஓகேவா? அதாவது பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏவோட இன்வர்ஸ் எலமெண்ட் என்னன்னு எடுத்துக்குவோம்? ஏ இன்வர்ஸ்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. அதாவது ஒரு எலமெண்ட்டையும் அதோட இன்வர்ஸ் எலமெண்ட்டையும் நம்ம பைனரி ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஈயான ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கணும். ஓகேவா? இப்போது அடிஷனோட ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? 0. அப்போது நம்ம இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அடிஷனுக்கு நம்ம என்ன ஆன்சர் வரணும்? 0 வரணும். அப்போ என்ன ஆகும்? 5 கூட -5 ஆட் பண்ணோம்னா 0 வரும். அப்போது அடிஷனை பொறுத்து ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைனில் அதே நம்பரை எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 கிடைக்கும். அதுதான் இதோட இன்வர்ஸ் எலமெண்ட். சப்போஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னு வைங்களேன், மல்டிப்ளிகேஷனை பொறுத்த ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? 1. அப்போது இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும்? 1/5. அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் வந்துட்டு நம்மளோட இன்வர்ஸ் எலமெண்ட். ஓகேவா? இப்போது 4 ப்ராப்பர்ட்டியும் என்னன்னு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் எந்த ஒரு செட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? எந்த ஒரு நான் எம்டி செட்
க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ். இந்த 4ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்மளோட குரூப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எபிலியன் குரூப். இது எபிலியன் குரூப்னு சொல்லுவோம், காம்படேட்டிவ் குரூப்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு குரூப் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம காம்படேட்டிவ் குரூப்னு சொல்லலாம். பட் நம்ம அதிகமாக வந்து எபிலியன் குரூப்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, a group is said to be a abelian group if it satisfy the commutative property. Commutative property na enna? A star b equal to b star a for every a b belongs to g. அதாவது 1,2ங்கிற எலமெண்ட்டை நான் ஜிலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 star 2 சரி 2 star 1ம் சரி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போது அடிஷனில் எடுத்துக்கிட்டா 1 + 2 = 2 + 1 ரெண்டுமே 3 தான் வரும். மல்டிப்ளிகேஷனில் எடுத்துட்டா 1 × 2 = 2 × 1 ரெண்டுமே 2 தான் வரும். இதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது குரூப்பில் வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது. நம்ம அது என்னன்னு வந்து நீங்கள் வந்து டெஃபனிஷனாக பார்க்குறத விட ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது எபிலியன் குரூப் வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துருக்கோம். க்ளோஷர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அசோசியேட்டிவ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஐடென்டிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம், இன்வர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், காம்படேட்டிவ்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு கிளியராக தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில எலமெண்ட்ஸ் செட்டு வந்துட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை வச்சு நமக்கு டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட் வந்துட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பேலன்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, ஐடென்டிட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை, இதுக்கு அடுத்ததுக்கு வந்து அது போகலை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செமி குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ குரூப்னா 4ஐயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். செமி குரூப்னா க்ளோஷர் அசோசியேட்டிவ் ரெண்டை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அடுத்தது ஐடென்டிட்டியை வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செமி குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது செகண்ட் டைப் மோனாய்டு. மோனாய்டுனா என்ன அப்படின்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பட் இன்வர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மோனாய்டு. மோனாய்டுனா என்ன? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி இந்த 3 மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது குரூப். குரூப்னா என்ன நமக்கு இப்போ தெளிவாக தெரியும். க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் இந்த 4ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் என்னன்னு சொல்லுவோம் குரூப்புன்னு சொல்லுவோம். இந்த 4ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அடிஷ்னலாக காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் குரூப் என்னென்னு புரிஞ்சுதா? இது சென்டென்ஸாக பார்க்குறத விட நீங்கள் இப்படி மைண்ட் மேப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு குரூப்ஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து புரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்னா என்ன அப்படின்னா ஒரு எபிலியன் குரூப் இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது, இன்ஃபைனைட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அதை நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். இசட் இன்டீஜர்ஸு, ரேஷ்னல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ வந்துட்டு அதெல்லாம் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா இன்ஃபைனைட் எபிலியன் குரூப்புன்னு சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ நான் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து எதெல்லாம் குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து அந்த 4 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துட்டு குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, இசட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, கியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ 6 எடுத்துட்டிங்கன்னா ஏதாச்சும் 2 ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க. ரியல் லைனில் என்னென்ன வரும், 1 2ங்கிறது ரியல் நம்பரில் வரும்.
இப்போ 1 + 2னா 3. 3ங்கிற நம்பரும் ரியல் நம்பரில் வரும். அப்போ அது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த மாதிரி நீங்களே அது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதான்னு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குரூப்போட கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குதான்னு தெரியும். ஓகேவா? இது வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நாட் எ குரூப். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன வந்து ஏன் நாட் எ குரூப்னு சொல்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? 1, 2 எக்ஸெட்ரா. இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அடிஷனை பொறுத்து தான் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அடிஷனை பொறுத்து பார்க்கலாம். இப்போ 1, 2 எடுத்துக்கிறோம். 1 + 2 கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஏன்னா 3ங்கிறது 2க்கு அடுத்த நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ க்ளோஷரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் பார்க்கலாம். அசோசியேட்டிவ் என்ன? 1 + 2 + 3 = 1 + 2 + 3. இதோட ஆன்சர் என்ன வரும்? 1 + 5 = 3 + 3 6 = 6. இது வந்து நேச்சுரல் நம்பரா? ஆமாம், நேச்சுரல் நம்பர் தான். ஸோ அசோசியேட்டிவையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது என்ன? ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன? இதில் இருக்கிற ஏதாச்சும் 2 நம்பர் நம்ம எடுப்போம். அதை ஆட் பண்ணும்போது அகெயின் நமக்கு என்ன கிடைக்கணும்? அந்த நம்பரே கிடைக்கணும். அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி என்ன? 0. 0 நமக்கு நேச்சுரல் நம்பரில் வருதா? இல்லை. அப்போது இது குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா? பண்ணாது. இப்போ இன்வர்ஸில் பாருங்களேன். இன்வர்ஸ்னால் அடிஷனை பொறுத்து என்ன? இப்போ 5ன்னு நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட இன்வர்ஸ் என்ன? -5. நீங்கள் டேரெக்டாக வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்த்தாலே போதும். இப்போ நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதோட இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியை பாருங்களேன். இப்போ நான் 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அடிஷனை பொறுத்து அதோட இன்வர்ஸ் நம்பர் என்ன? -2. 2வையும் -2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். 0 பிலாங்ஸ் டு என்ன? கிடையாது. 0 டஸ் நாட் பிலாங்ஸ் டு n. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் நேச்சுரல் நம்பரில் கிடையாது. நேச்சுரல் நம்பரில் இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து இன்வர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் இந்த நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் நம்பரில் கிடையாது. ஸோ n வந்துட்டு அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ குரூப். ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட் தாங்க இருக்க முடியும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போது அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? 0. 0 தானே? ஒரு நம்பர் கூட 0வை ஆட் பண்ணால் மட்டும்தானே எகெயின் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். அப்போ அடிஷனை பொறுத்து நமக்கு யுனிக்கான ஒரு வேல்யூ தானே ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும்? அதோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணினா மட்டும்தான் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் நமக்கு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட்டு? எகெயின் சேம் தானே வருது. புரிஞ்சிச்சா? ஒரு நம்பர் கூட 0வை ஆட் பண்ணால் மட்டும்தான் அதே நம்பர் நமக்கு கிடைக்கும். அப்போ 0 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். 0ங்கிற ஒரு யுனிக் வேல்யூவை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு ஐடென்டிட்டி எலமெண்ட் யுனிக். அதே போல் செகண்ட் நான் என்ன சொன்னேன்? ஒரு நம்பர் இருக்குது, அதோட ரெசிப்ரோக்கல் கூட அதை மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போது ஒரு குரூப்போட இன்வர்ஸ் வேல்யூவும் என்னவா இருக்கும்? யூனிக்காக இருக்கும். அடுத்தது இப்போது A* B த ஹோல் இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா B இன்வர்ஸ் * A இன்வர்ஸ்னு எழுதலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிவர்சல் லான்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இப்போது A* B = A* Cன்னு இருக்குது அப்படின்னா இங்கே ஏவை நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இப்போது பிங்கிற நம்பர் கூடயும் சிங்கிற நம்பர் கூடயும் நம்ம ஏங்கிற ஒரு யூனிக்கான வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போதோ அடிஷனோ பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் சேமாக கிடைக்குது அப்படின்னா அப்போ 2 சைட்லேயும் அந்த ஏவை கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ என்னவா இருக்கும்? பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கூட ஒரு யூனிக் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ சேமாக கிடைக்கும்.
இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேன்சலேஷன் லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஏ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்ததில் வந்து ஏ வந்து செகண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு, இன் a group G, x square equal to x for all x belongs to G if and only if x equal to E. அதாவது ஒரு நம்பர் எக்ஸுங்கிற நம்பரு அதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்க முடியும்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக தான் இருக்க முடியும். அது ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4ன்னு வந்துடும். 3 எடுத்துக்கிறோம். 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 கிடைக்கும். அப்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதோட ஸ்கொயர் வேல்யூவும் என்ன வரும்? 1 நமக்கு வரும். ஸோ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஈயாக தான் இருக்கும். ஐடென்டிட்டி எலிமெண்ட்டோட வேல்யூவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போது ஏங்கிறத வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏ இன்வர்ஸ் வந்துட்டு நான் -2ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. எகெயின் இதுக்கு ஒரு இன்வர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த மைனஸ் போய் நமக்கு எகெயின் +2 தான் கிடைக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எபிலியன் குரூப். இன் அன் எபிலியன் குரூப் A ஸ்டார் B த ஹோல் இன்வர்ஸை வந்து நம்ம ஹோல் எண்ணை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா A பவர் n இன்ட்டு B பவர் n. அதாவது ஒரு 2 நம்பருக்குள்ள ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கு ஹோல் பவர் எண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே 2ன்னு ஒரு வேல்யூ போடுறோம். A ஸ்டார் B ஹோல் பவர் 2ன்னு போடுறோம். அதோட வேல்யூ நமக்கு A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயர்னு கிடைக்குது அப்படின்னாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அது வந்துட்டு ஒரு எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இங்கே இந்த ஸ்கொயருக்கு பதிலாக I வேல்யூ போட்டோம்னாலும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். பட் அது வந்து 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸாக இருக்கணும். அதாவது 3 கண்டினியூஸ் இன்டீஜர்ஸாக இருக்கணும். இன்டீஜர்ஸ் அதனால நோட் பண்ணிக்கோங்க. 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ஒரு எபிலியன் குரூப்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் உங்களுக்கு பெருசாக கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு, let G be any group in which element have its own inverse, then G is abelian. அதாவது ஜிங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். அதில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட இன்வர்ஸ் எலமெண்ட்டும் அதில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எபிலியன் குரூப்பாக தான் இருக்கும். 2 எடுத்தாலும் -2 அதில் இருக்கணும். 4 எடுத்தால் -4 அதில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். அடுத்தது, if order of every element is 2 then the group is abelian. அதாவது ஒரு குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட ஆர்டரும் 2 இருந்துச்சுன்னா அது எபிலியன் குரூப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு ஐஎன் ஹர்ஸ்டைன்கிறவரோட புக்கை தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன். அதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டினும் கொடுத்துருப்பாங்க, ரிசல்ட்டுனும் கொடுத்துருப்பாங்க, லெம்மானும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராப்ளம்ஸில் வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு அங்கே ப்ரூவ் பண்ண வேலையே இல்லை. ஏன்னா நமக்கு கேட்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப். ஸோ அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் நமக்கு எப்படி கேட்டுருவாங்கன்னா இப்படி ஒரு 1 மார்க் மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேவா? புக்கு ரெஃபர் பண்ணி படிக்கிறவங்க இப்படி தான் படிக்கணும். ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து ப்ரூவ் தட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. பட் என்ன வந்து அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லுறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆர்டர் ஆஃப் அ குரூப். ஒரு குரூப்பில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதோட ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் வந்து G = 1 -1 I -I அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது.
அப்போ இந்த குரூப்போட ஆர்டர் என்ன? 4. ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 4. இது எப்படி டினோட் பண்ணலான்னா ஓ ஆஃப் ஜின்னு டினோட் பண்ணலாம், மாட் ஜின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் எ குரூப்னா என்ன? அந்த குரூப்பில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ, எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அதோட ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போது ஒரு குரூப் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கிற எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இப்போது ஏ பவர் என் ஈக்குவல் டு ஈன்னு கிடைக்கணுங்க. இப்படி கிடைச்சாதான் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஏங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதோட பவரில் என்னங்கிற ஒரு ஆர்டர் இருக்குது. இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா 1 இருக்கணும். ஓகேவா? 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டர். இப்போது 1ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஏ ஈக்குவல் டு 1. இங்கே n ஈக்குவல் டு என்னவா இருந்தால் நமக்கு எகெயின் 1 கிடைக்கும்? 1 தி ஹோல் பவர் 1 இருந்தால் மட்டும்தானே நமக்கு 1 கிடைக்கும். 1ங்கிறது தானே இ வேல்யூ, ஐடென்டிட்டி எலமெண்ட்டு. ஸோ இப்போது இந்த 1க்கு பவரில் என்ன இருந்தால் நமக்கு 1 கிடைக்கும்? 1 இருந்தால் தான் 1 கிடைக்கும். அப்போ 1ஓட ஆர்டர் என்னது? 1. இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது -1ன்னு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இங்கே பவர் எண்ணில் என்ன வேல்யூ இருந்தால் நமக்கு இங்கே 1 கிடைக்கும்? -1 ஒரு தடவை போட்டால் அகெயின் -1 தான் கிடைக்கும். இதே -1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன கிடைக்கும்? +1 அங்கே நமக்கு அப்போ கிடைச்சிடும். அப்போது -1ஓட ஆர்டர் என்ன? 2. இதுதான் ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ புரிஞ்சிச்சா? ஏ பவர் n ஈக்குவல் டு இ. இதுதான் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஏங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு பவரில் என்ன இருந்தால் நமக்கு ஆன்சரில் 1 கிடைக்குமோ அந்த பவர் தான் இந்த ஏங்கிற எலமெண்ட்டோட ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் இ எப்பயுமே 1 தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு இ. அதாவது ஆர்டர் ஆஃப் ஜினா என்ன? அந்த குரூப்போட ஆர்டர். இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு பவரில் அந்த குரூப்போட ஆர்டர் என்னவோ அதை போட்டாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க? இ தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸும் சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது வந்துட்டு ஏங்கிற ஒரு வேல்யூ 5னா ஏ இன்வர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? -5. அந்த இடத்துல நமக்கு என்ன மாறும்? சைன் தான் மாறுமே ஒழிய கவுண்ட் மாறாது இல்லையா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஏ இன்வர்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பிஏ. அதாவது இங்கே நீங்கள் 1 × 2ன்னு போட்டாலும் 2 × 1ன்னு போட்டாலும் சேம் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரூப்பை பொறுத்த அளவுக்கு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது எபிலியன் குரூப்பை பொறுத்த அளவுக்கு. ஸோ ஆன்சர் நமக்கு அது சேமாக தான் கிடைக்கும். ஸோ ஆர்டரும் நமக்கு சேமாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பி இன்வர்ஸ் ஏபி. பியும் பி இன்வர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இ தானே கிடைக்கும். ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸையும், இப்போ 5ஓட இன்வர்ஸ் என்ன? 1/5. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எகெயின் 1 தான் கிடைக்கும், ஈங்கிற எலமெண்ட் தான் கிடைக்கும். அப்போ 1 கூட ஏவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அப்போது ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ தானே நமக்கு கடைசியில் கிடைக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே, அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். g ஈக்குவல் டு 1 - 1i - i அண்டர் மல்டிப்ளிகேஷன்னு கொடுத்துட்டாங்க. இதோட ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டரும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ பாருங்க, மல்டிப்ளிகேஷனில் நமக்கு ஈயோட வேல்யூ என்ன? 1. ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன? 1. ஏன்னா இப்போ ஏங்கிற நம்பர் கூட 1 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு எகெயின் ஏவே கிடைக்கும். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1. அது நமக்கு கிளியர்டா? இப்போது ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ பவர் என் ஈக்குவல் டு ஈன்னு வரணும். இங்கே நமக்கு ஏ பவர் என் ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 1. அப்போ 1 பவரில் 1 இருந்தால் தான் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1. -1 தி ஹோல் பவர் 2 ஈக்குவல் டு 1. -1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு +1 கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் -1 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐக்கு இப்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1ன்னு நமக்கு தெரியும். அப்போ ஐ பவர் 4ஓட வேல்யூ தான் என்னவாக இருக்கும்? +1ஆக இருக்கும். ஸோ ஐ பவர் 4 தான் நமக்கு என்ன? 1. அப்போது ஆர்டர் ஆஃப் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். இப்போ புரிஞ்சிச்சா ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் புக்ஸில் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஆர்டர் ஆஃப் அ குரூப்னா என்ன, ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்னா என்னென்னு? ஆர்டர் ஆஃப் அ குரூப்னா குரூப்பில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட் தான் ஆர்டர் ஆஃப் அ குரூப். ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்னா அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பவர் போட்டோம்னா நமக்கு கிடைக்கணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கணும். அந்த பவர் என்னவோ அதுதான் அந்த எலமெண்ட்டோட ஆர்டர். ஓகேவா? இப்போ குரூப்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம், அதோட டைப்ஸ் பார்த்துட்டோம், அதோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். சப்குரூப்பை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷனுக்கு என்ன டாபிக் உங்களுக்கு வேணுமோ வீடியோவாக எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸு, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.